வணக்கம். ஒரு நாடு பொருளாதார நெருக்கடியில தவிக்கும்போது அரசாங்கத்தோட ஒவ்வொரு செலவும் மக்கள் கண்ல படும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நாம இலங்கையோட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிற சம்பளம், சலுகைகள் பத்தின புள்ளி விவரங்களை ஆழமா பார்க்க போறோம். இதனால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். மக்கள் மத்தியில பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு இந்த கேள்வி. அதாவது, ஒரு இலங்கை எம்பியோட உண்மையான சம்பளம் தான் எவ்வளவு? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா அலவன்ஸ், எல்லா சலுகைகளையும் ஒன்னா சேர்த்தா மாசத்துக்கு கிட்டத்தட்ட 5,50,000 இலங்கை ரூபாய் வருமானம் வருதுன்னு ஒரு கணக்கு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நாட்டோட சராசரி மாச சம்பளத்தை விட இது எத்தனையோ மடங்கு அதிகம். அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய தொகையா? இது எப்படி வருது? இந்த சம்பளத்துல அப்படி என்னென்னதான் இருக்கு? வாங்க, இதோட முழு விவரத்தையும் இப்போ நாம பிரிச்சு மேயலாம். முதல்ல பாருங்க, அடிப்படை சம்பளம்னு சொல்றது வெறும் 54,285 ரூபாய் தான். ஆனா அதுக்கு மேல ஆபீஸ் செலவுக்கு 1,00,000, போன் பில்க்கு 50,000, பெட்ரோலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1,16,000ன்னு லிஸ்ட் நீளுது. இதெல்லாம் சேரும்போது தான் அந்த மொத்த தொகையே வருது. இங்க கொடுத்திருக்கிற இந்த எரிபொருள் படி ஒரு நேஷனலிஸ்ட் எம்பிக்கு, அதாவது நேரடியா தேர்தலில் ஜெயிக்காம கட்சி மூலமா வர்றவங்களுக்கு, தொகுதி எம்பிக்களுக்கு அவங்க பயணிக்கிற தூரத்தை பொறுத்து இந்த தொகை இன்னும் அதிகமாகலாம். சம்பளம், அலவன்ஸ் மட்டும்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு பகுதி தான். இது இல்லாம ஒவ்வொரு எம்பிக்கும் டிரைவரோட சேர்த்து 5 பர்சனல் ஸ்டாஃப் வச்சுக்கலாம். அது மட்டுமல்ல, வெறும் 5 வருஷம் எம்பியா இருந்தா போதும், வாழ்க்கை முழுக்க பென்ஷன் கிடைக்கும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு சலுகை இல்லையா? சரி, இவ்ளோ வருமானம் வருது, அப்போ அவங்க கட்டுற வரி எவ்ளோ? இந்த கேள்விதான் இப்போ பெரிய புயலையே கிளப்பிருக்கு. வாங்க, அது என்னன்னு பாப்போம். ஒரு எதிர்க்கட்சி எம்பி என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட பே ஸ்லிப்பே சோஷியல் மீடியால போட்டுட்டாரு. மாசத்துக்கு 3,22,000 ரூபாய்க்கு மேல வருவானோ, ஆனா வரி பிடித்தம் வெறும் 3,728 ரூபாய் தான். அப்போதான் எம்பிக்களுக்கு மட்டும் வரி விஷயத்துல பாரபட்சம் காட்டுறாங்களோன்னு ஒரு குற்றச்சாட்டு வெடிச்சுது. இது நாடு முழுக்க பெரிய விவாதமா மாறுச்சு. இப்ப இத பாருங்க, பிஏ வரிமுறைப்படி இதே 3,22,000 ரூபாய் வருமானத்துக்கு ஒரு சாதாரண குடிமகன் கிட்டத்தட்ட 24,300 ரூபாய் வரி கட்டுவாரு. ஆனா அந்த எம்பி கட்டினது வெறும் 3,700 ரூபாய் தான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த ஒரு படமே நம்ம வரி அமைப்புல இருக்கிற முரண்பாட்டை அப்பட்டமா காட்டுது. இயல்பாவே மக்கள் மத்தியில இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திடுச்சு. அதனால அரசாங்கம் இப்போ சரி நாங்க எம்பிக்களோட வரி கணக்கு முறைய பத்தி விசாரிக்கிறோம்னு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மூலமா நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, வரி பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா சர்ச்சை இதோட முடியல. அடுத்ததா எம்பிக்களுக்கு கொடுக்கிற வண்டி வசதி, அதுவும் ஒரு பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற டியூட்டி ஃப்ரீ சிஸ்டம்ல அரசாங்கத்துக்கு வரி வருமானம் தான் போகுது. அது ஒரு மறைமுக செலவு. ஆனா புதுசா கொண்டு வரலாம்னு பேசுற வெஹிக்கிள் பூல் சிஸ்டம்ல வண்டி வாங்குறது, மெயின்டைன் பண்றதுன்னு எல்லாமே அரசாங்கத்தோட நேரடி செலவு. ஏற்கனவே பொருளாதாரம் சரியில்லாத இந்த நேரத்துல இது அரசாங்க கஜானாவுக்கு இன்னும் பெரிய பாரமா அமையும் இல்லையா? இப்படி ஒரு பக்கம் வரி பிரச்சனை, இன்னொரு பக்கம் வாகன சர்ச்சை, இதுக்கு நடுவுல நாட்டுல பொருளாதார நெருக்கடி வேற. மக்கள் கோவம் அதிகமாகவே அரசாங்கம் சில சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துச்சு. மக்களோட அழுத்தத்துக்கு பதில் சொல்ற விதமா ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது, எம்பிக்களோட உரிமைகள், அலவன்சஸ், சலுகைகள் எல்லாத்தையும் மறுபரிசீலனை செஞ்சு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்னு பரிந்துரைக்க ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் தலைமையில ஒரு கமிட்டியே நியமிச்சிருக்காங்க. இந்த கமிட்டியோட அஜெண்டா ரொம்ப தெளிவா இருக்கு. அரசாங்க கஜானாவுக்கு சுமையா இருக்கிற அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குள்ளான விஷயங்கள்ல தான் முதல்ல கை வைக்க போறாங்க. அதுல முக்கியமா அந்த டியூட்டி ஃப்ரீ வாகன அனுமதி, வாழ்நாள் பென்ஷன் திட்டம், வீட்டு வசதி மாதிரியான சலுகைகள் எல்லாத்தையும் மறுபரிசீலனை செய்ய போறாங்க. ஏன்னா மக்கள் கஷ்டப்படும் போது இதெல்லாம் தேவையாங்கிற கேள்வி எழுந்திருக்கு இல்லையா? ஆனா நில்லுங்க, இந்த விவாதத்துல இன்னொரு பக்கமும் இருக்கு. அதாவது, எல்லா சலுகைகளையும் குறைச்சிட்டா எல்லாம் சரியாகிடுமா? இதுக்கு ஒரு மாற்று பார்வையும் இருக்கு. டெய்லி எஃப்டி பத்திரிகையில வந்த ஒரு கருத்துப்படி, திறமையான ஆட்களை முழுநேர அரசியலுக்குள்ள கொண்டு வரணும்னா அவங்களுக்கு நல்ல சம்பளமும் சலுகைகளும் கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. சில சலுகைகள் ஓவர் தான், ஒத்துக்கிறோம். ஆனா நல்ல சம்பளம் கொடுக்கலனா அது ஊழலுக்கு தான் வழிவகுக்கும்னு ஒரு வாதமும் இருக்கு. இத உலக அளவுல ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். உதாரணத்துக்கு, சிங்கப்பூர்ல ஒரு எம்பிக்கு மாசம் 16,000 சிங்கப்பூர் டாலர் அடிப்படை சம்பளம். இலங்கை பணத்துக்கு மாத்துனா அது கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். சில நாடுகள் என்ன நினைக்குதுன்னா, நல்ல சம்பளம் கொடுத்தாதான் நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்ய முடியும்னு நம்புறாங்க.
அப்போ கடைசியா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. அரசாங்கத்தோட பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் நம்ம தலைவர்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுக்கறதுக்கும் நடுவுல சரியான கோடு எங்க இருக்கு? முக்கியமா நாடு நெருக்கடியில இருக்கும்போது தியாகம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணுமா, இல்ல அது வெறும் பொதுமக்களுக்கு மட்டும்தானா? இந்த சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இருக்கிற உண்மையான சவால்.